அங்கன்வாடியிலேருந்து ஜாப் வேக்கன்சி வந்தது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே போய் நம்ம டவுன்லோட் பண்ணது, எல்லா அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இது கேர்ள்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள், பாய்ஸ் கிடையாதுங்க. அஃபீஷியல் வெப்சைட் என்னன்னா www.icdsTNgovernment.in போங்க. உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு லிங்க்காக இருக்குங்க. அது லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோன்னே எப்படி நம்ம அப்ரோச் பண்ணங்கிற ஃபுல் அப்டேட் சொல்கிறேன். கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா எல்லாருமே வெப்சைட் ஒர்க் பண்ணுறனால. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னே உள்ளே போயிடும். ஓகேங்களா? அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணி 7783 அங்கன்வாடி ஊழியர்கள் நேரடி பணி நியமனக்கான ஏப்ரல் விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குமேங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணினாவே உள்ள பேஜுக்குள்ளே உள்ளே போகும். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. கிளிக் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. ரீலோடு கொடுங்க. மறுபடியும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் இதாக நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்ளம் வரும். மறுபடியும் ரீலோடு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். ஓகேங்களா? உள்ளே போனீங்கன்னா கேரியர்ஸ்குள்ளே வந்துருச்சாங்க. இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் 7783 அங்கன்வாடி ஊழியர்கள் நேரடி பணி நியமனத்திற்கு ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசினை வெளியிட எல்லோரும் பார்த்துருப்பீங்க நோட்டிஃபிகேஷன். இங்கே அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன், அதுக்கு அப்ளை பண்ணீங்க. இங்கே அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் இருக்குது. பக்கத்தால் அப்ரோச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷனுக்கு இதே கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் எங்கே சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு சிடிபிஓ அட்ரஸ் இருக்குங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வட்டார அளவில் ஒரு மையம் இருக்குங்க. அங்கே தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் தாலுக்கா அளவில் நீங்கள் எந்த தாலுக்கான்னு பார்த்தா அந்த தாலுக்காவுக்கு அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கான பிடிஎஃப் பின்னால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அட்ரஸ் இருங்க, கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? காட்டினா உங்களுக்கு தெரியுமேங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்தந்த அட்ரஸுங்க. சப்போஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கான அட்ரஸ் எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்கான அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈரோடு மாவட்டமாக இருந்தால் ஈரோடோட தாலுக்கா இருக்குங்க. அதே போல் நீங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்னால் அதோட தாலுக்கா கொடுத்துருப்பாங்க. இதே போல் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கான தாலுக்காவை பார்த்து அங்கே போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க நல்லா பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இதுக்கு அப்ளிகேஷன் ஒருக்கா காட்டினா உங்களுக்கு தெரியுமேங்க. இங்கே பாருங்கள், விண்ணப்பத்தை உங்களோட ஃபோட்டோ, உங்களோட பேர், உங்களோட உங்கள் அப்பா இல்லாட்டி கணவர் பேர், உங்களோட முகவரி, அதெல்லாம் ஆதார் கார்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டஸ்டேட்டட் பண்ணணுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.